முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதாவும் கூடிய சீக்கிரமே சேர்ந்து வரப்போறாங்க அப்படின்னும், அதற்கான ஏற்பாடுகளை அவங்களுடைய பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களோட பையன் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள். அவர் சிக்மா அப்படிங்கிற படத்தை இயக்கி அந்த படத்தோட ரிலீஸ்க்காக இப்போ ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்படி ப்ரொமோஷனில் ஈடுபடும் போது அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகாக அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் சினி இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இதில் பொதுப்படையாக அவர் பேச மாட்டார், தனித்து அவங்களோட அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி அப்படி தான் பேசுவார்னு நினச்சாங்க. பட் சர்ப்ரைசிங்லி அவர் நான் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது 2 பேருமே எனக்கு ஆதரவாக தான் இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் சமீபத்தில் வந்திருந்த ஒரு வீடியோவில் கூட அப்பா அப்பா அப்படின்னு அவங்களோட அப்பாவை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதன் மூலியமா ஜேசன் சஞ்சய்க்கும் அவங்களோட அப்பாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக தெரியுது. அதனால தான் அவர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவை பற்றியும் சரி அவங்களோட பேரண்ட்ஸை பற்றியும் சரி பொதுப்படையாக வெளியே பேசி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இது போக இன்னொரு செய்தியுமே சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஜேசன் சஞ்சயும் சரி அவங்களோட தங்கச்சியும் சரி அவங்களோட அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை தான் இப்போ ஈடுபட்டு இருக்காங்களாமா. அண்ட் 2 பேர்த்திட்டையுமே அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவங்க ஈடுபட்டு இருக்காங்களாமா. குறிப்பாக விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட இமேஜ் அப்படிங்கிறது அப்படியே இன்னும் 100 மடங்கு ஏறி இருக்கு. அண்ட் இப்போ அவர் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலுமே அது மிக பெரும் அளவில் வெளியே போகும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ அவருக்குமே இப்போ அந்த ஒரு டிவோர்ஸ் இஷ்யூ மட்டும் தான் லைஃப்பில் இருக்குது. அந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னா எதிர்கட்சியிலேருந்து அவரை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியுமே இப்போதைக்கு அவங்க சைடு கிடையாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா போன ஹியரிங்க்கே அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்குமே டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இல்லைனா போன ஹியரிங்கே வந்திருப்பாங்க, டிவோர்ஸ்க்கான பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருக்கும். ஸோ அவங்களுமே இதை காலம் தாழ்த்தி வரதை பார்க்கும்போது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அதை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ விஜய் தரப்பு சைட்லேருந்துமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சங்கீதா அவர்கள் தரப்பு சைட்லேருந்துமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதனால தான் அவங்களோட பையன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இறங்கியிருக்காராமா. சமீபத்தில் கூட ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. சிக்மா படம் 24 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி அதற்கான இசை வெளியீட்டு விழா, அதில் விஜய் சாரும் அவங்களோட மனைவியும் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஜனநாயகன் படம் வரதுனால இந்த படம் இப்போ தள்ளி போயிருக்கு. எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் தான் சிக்மா படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு இசை வெளியீட்டு விழா வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் விஜய் சாரும் சரி அவங்களோட மனைவியும் சரி 2 பேரையுமே கூட்டி வரணும், அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையுமே கேதரிங் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் சஞ்சய் அவர்கள் இப்போதைக்கு இருந்து வந்துட்டு இருக்காங்களாமா. அண்ட் இந்த செய்தியெல்லாம் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு 3வது நபர் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.